வணக்கம். திருக்குறளிலே செய் நன்றி அறிதல் என்னும் ஓர் அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தினுடைய முதல் குறட்பா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த செய் நன்றி அறிதல் என்கின்ற திருக்குறள் பகுதியிலே திருவள்ளுவர் நாம் சிந்தித்து பார்க்காத பல அருமையான கருத்துக்களை உள்வாங்கி உள்ளடக்கி இந்த அதிகாரத்தை அவர் செய்திருக்கிறார். அதில் முதற் குறட்பாவிலே செய்யாமல் செய்த உதவிக்கு அது என்றால் அப்படி என்றால் என்ன பொருள்? அதாவது இதற்கு உரை எழுதுகின்ற போது, ஒருவர் நமக்கு ஒரு உதவியை செய்யாமல் இருக்கின்ற போது அவர் நமக்கு செய்கின்ற உதவி இருக்கிறதல்லவா, அதற்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் ஈடாக சொல்ல முடியாது. இதுதான் எல்லா உரையாசிரியர்களும் பரிமேலழகர் உட்பட சொல்லி வருகின்ற உரையாகும். அதில் இந்த பரிமேலழகர் இன்னொரு பாடபேதத்தை அதிலே சொல்லுகின்றதை பார்க்கலாம். அதாவது மறித்து செய்யாமை செய்த உதவி என்று பாடம் ஓதி மறித்து உதவ மாட்டாமையுள்ள இடத்து செய்த உதவி என்று உரைப்பாரும் உளர் என்று ஒரு குறிப்பினை அவர் எழுதுகின்றார். செய்யாமை செய்த உதவி என்று சொல்லுகின்ற போது, அதாவது ஒருவர் உதவி செய்கின்ற போது அவருக்கு கைமாறாக எந்த உதவியும் செய்யாத நிலையில் உள்ள இடத்தில் அவர் செய்கின்ற உதவி. இப்படி நாம் பார்க்கின்ற போது செய்யாமலே ஒரு உதவி வருமா? வராது. ஒருவருக்கு மற்றவருக்கு செய்கின்ற போது தான் அது உதவி, அவர் செய்த உதவி. இப்போ செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அவருடைய உதவிக்கு இந்த உலகத்தையும் இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கூட ஈடாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற போது வேறு ஒரு கருத்தினை உள்வைத்து திருவள்ளுவர் இந்த குறட்பாவை அமைத்திருக்கிறாரோ என்கின்ற எண்ணம் வருகின்றது. இதை குறித்து வேறு அறிஞர் பலரும் எழுதியிருக்கின்ற அந்த கருத்துக்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது மனிதனால் செய்ய முடியாத உதவியை கடவுள் நமக்கு செய்கின்றார். கடவுள் நமக்கு செய்கின்ற போது இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற மனிதர்களினுடைய துணையோடு அது செய்கின்ற ஒன்றும் உண்டு, அவரே நேரடியாக செய்கின்ற உதவியும் உண்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்ற போது, இயேசு பெருமானினுடைய உதவி. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்த கடவுள், அது அவதார கடவுள் என்பதாக சொல்லுகின்றோம். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு அவதாரமாக வந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த மக்களினுடைய பாவங்களுக்கு கழுவாயாக தன்னையே பலியாக கொடுக்கிறது. அப்போ இயேசு பெருமானினுடைய அந்த பலி என்பது மக்கள் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் அவர் நமக்கு செய்கின்ற உதவி. இதை வேறு யாராலும் செய்ய முடியாது. பாவ நிவர்த்தி என்று சொல்லுகின்ற போது நாம் காணிக்கைகளாலோ அல்லது மற்ற நோன்புகளாலோ ஈடு செய்ய முடியாத ஒன்றை இயேசு பெருமான் இந்த உலகத்திலே நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். அதுதான் செய்யாமல் செய்த உதவி. நாம் அவருக்கு எந்த உதவியும் செய்யாதிருக்கிற போது அவர் நமக்கு செய்திருக்கின்ற அந்த உதவி இருக்கிறது அல்லவா, உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு பெரிய உதவி. அதற்கு ஈடாக இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுக்க முடியாது. இந்த குறட்பாவுக்கு இப்படி பொருள் கொண்டால் அது சரியானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கிறது. அதே அதிகாரத்தில் கடைசியாக ஒரு பாடலை அவர் சொல்லுகின்றார், ஒரு குறட்பா. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது சாதாரணமாக இதற்கு உரை எழுதுகின்ற போது, ஒருவர் செய்த நன்றியை யார் மறந்து போகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் உய்வே கிடையாது. செய் நன்றி கொன்ற மகற்கு மகனுக்கு அப்படின்னு பொருள். அப்போது கடவுள் செய்த நன்றியை கொன்றவர்கள், உலகத்தில் மனிதர்கள் செய்கின்ற உதவியை பல நேரங்களில் நாம் மறந்து போய் விடுகிறோம். அதற்கு உய்வே இல்லையா?
அப்படின்னு சொல்லி நன்கு ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது வேறு ஒரு கருத்தை திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த செய் நன்றி என்று சொல்லுவது வினைத்தொகை என்பதாக அதற்கு இலக்கண குறிப்பு உண்டு. செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்யும் நன்றி, அதுதான் காலம் கறந்த பெயரெச்சம். காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, ஆனால் முக்காலத்திற்கும் அது பொருந்தி வருகிறது. முக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற ஒரு பெரிய நன்மையை இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கு செய்த ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான். அவர் அவதாரமாக வந்த இயேசு பெருமான் தன்னையே ஈகமாக பலியாக இந்த பாவத்திற்கு கழுவாயாக கொடுத்த அந்த நன்றியை கொன்றவர்களுக்கு ஓய்வே இல்லை. இயேசு பெருமான் சம்பாதித்து கொடுக்கிற அந்த மீட்பை எவரெல்லாம் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லையோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஓய்வு கிடையாது, அவர்களுக்கு நரகம்தான் உண்டு என்பதை உட்பொருளாக அமைத்து இந்த திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ செய்யாமை செய்த உதவி அப்படின்னு சொன்னால், நாம் கடவுளுக்கு எந்த உதவியும் செய்யாதிருக்கின்ற போது அவர் நமக்கு செய்கின்ற உதவி. செய் நன்றி என்பதும் அதே அமைப்பில் அதே பொருளிலே அது வைத்து அதை இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற போது பொருள் அழகாக சிறப்பாக அமைந்திருக்கிறதை காணலாம். இதை ஒப்புரவறிதல் என்கின்ற ஒரு அதிகாரத்தில் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு, இதற்கு ஒரு உவமை சொல்லப்படுகிறது. அதாவது மழை இந்த உலகத்திலே மக்களுக்கு பெய்கின்றதுனால தான் இந்த மக்கள் உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்து அவர்கள் உயிர் வாழ முடிகின்றது. அந்த மழைக்கு ஈடாக கைமாறாக நாம் ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை. இந்த மாரி என்பதை வான் சிறப்பு என்கின்ற முன்பகுதியிலே உள்ள பாயிரத்திலே உள்ள அந்த அதிகாரத்தோடு இதை இணைத்து பார்க்கின்ற போது மாரி என்பது கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுளை குறிப்பதாக பல உரைகள் விளக்கங்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றன. அதை அப்படி பார்க்கின்ற போது அப்போ கடவுள் நமக்கு செய்திருக்கின்ற அந்த உதவிக்கு கைமாறாக மனிதரால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ இந்த குறட்பாவுக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. இந்த இரண்டு குறட்பாக்களையும் இணைத்து நாம் பார்க்கின்ற போது கடவுள் நமக்கு செய்த அந்த நன்றியை மறந்து போகின்றவர்களுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லலை, கொன்றவர்க்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வன்மையான ஒரு பகுதி. கொல்லுதல் என்பது வேண்டுமென்றே செய்தல் அப்படின்னு அர்த்தம். மறந்து போகின்றது என்பது தன்னை இயல்பாகவே மனிதனுடைய இயல்பிலே அது மறந்து போகின்ற ஒன்று இருக்கலாம். ஆனால் இங்கே அவர் கொல்லுவதை அவர் சொல்லுகின்றார். ஆகையினால அது இயேசு பெருமான் இந்த உலகத்திலே தன்னை பலியாக கொடுத்த அந்த நன்மையை குறிப்பதாக இந்த இரண்டு குறட்பாக்களும் அமைந்திருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி, வணக்கம்.